தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது 7 சென்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பங்கள் அப்படின்னு நடந்து வரக்கூடிய நிலைமையில இன்று பல முக்கியமான திருப்பங்கள். ஏன் அப்படின்னா, இன்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம். அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு இன்னைக்கு நாடு முழுக்க இருந்து பிரதமர்ல தொடங்கி உள்துறை அமைச்சர்ல தொடங்கி பல்வேறு மாநிலங்கள் கூடிய முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்னு பலர் அவருக்கு புகழஞ்சலி சூட்டிய வண்ணம் இருக்கின்றனர். இது புகழஞ்சலியோடு நிக்கல. ஒரு பக்கம் அதிமுக தனது தேர்தல்ல முக்கியமான முடிவுகளை இன்று அவர்களுக்கான நல்ல தினமாக இருக்க அவர்கள் அறிவிக்கவே, மறுபக்கத்துல அவர்களிடம் இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களும் என்ன முடிவில் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்குறி இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல கையை முறுக்குகிறது, திமுக கரார் காட்டுகிறது, அந்த கூட்டணியே கலகலத்து நிற்கிறது அப்படின்றதையும் பார்க்கிறோம். ஒட்டி இருக்காங்க, ஆனா உருவாடுறாங்களான்னு தெரியல. அப்படி பல கேள்விகள் இருக்க இன்று நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் நம்மோடு அலச இருக்கிறார். வாருங்கள் கேட்கலாம். இன்னைக்கு 7 சென்ஸ்ல ஸ்டார்டிங்ல முதல் எடுத்தோடனே அதிமுகவின் 3வது அஸ்திரம், 3வது இந்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி நிறைய பட்டியலிட்டாங்க. குறிப்பா பார்க்கணும்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 12th பண்ணிருக்கவங்களுக்குலாம் 1000 மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதுல எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வேலைக்காக காத்து கொண்டிருப்பவருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். இத்தனை காலம் இந்த திமுக ஆட்சியால் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்காக அதுக்காக இமீடியட்டா 10,000 கேஷ் டிரான்ஸ்ஃபராக கருணை தொகை கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேக்லாஷ் வந்தோடனே இப்ப அறிவிப்புல உரிமை தொகைன்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. உதவித்தொகை அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது போல பல அறிவிப்புகள் இன்று ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினத்தில், இந்த ஜென்ம தினத்தில் அறிவித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இது என்ன அஸ்திரம்? இது ஒரு 2-3 ஆஸ்பெக்டாக நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் அறிமுகத்தை சொல்லும்போது இது சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய ஜெயந்தி அப்படின்னு குறிப்பிட்டீங்க. நான் அறிந்த வகையில் இந்த ஜெயந்தி அப்படிங்கிற வார்த்தை நம்ம தேவர் ஜெயந்தி உள்பட நம்ம நிறையா பயன்படுத்துகிறோம். ஆனால் அது கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும்தான் பொருத்தம் அப்படின்னு சான்றோர்கள், வல்லுநர்கள், படித்தவர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, அந்த ஜெயந்திங்கிறது ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, இந்த ரெண்டும் குறிப்பிட்ட சமயத்தில் சேர்ந்து வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்கு தான் ஜெயந்தி அப்படிங்கிறது பேர். ஸோ பிறந்த நாட்களுக்கு பூரா ஜனன தினம் ஜெயந்தி அல்ல. என்று பிறந்தார்களோ அது ஜெயந்தி, அப்படி இல்லை. அது ஜெயந்திங்கிறது அந்த ராசி நட்சத்திரம் கூடி இருக்கக்கூடிய அந்த நாளுக்கு தான் பேர். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னால் புரியும். ராஜராஜனுடைய சதய விழா அப்படிம்பாங்க. அந்த சதய விழாங்கிறது அவருடைய நட்சத்திரம். ஸோ சதய விழாங்கிறது பிறந்தநாள் விழா இல்லை. ராஜராஜனுடைய சதய விழா, ராஜேந்திரனுடைய சதய விழா, குலோத்துங்கனுடைய சதய விழா கிடையாது. சதய நட்சத்திரத்தில் பிறந்த ராஜராஜன், அதனால அது சதய விழா. ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்து தான் சொல்ல முடியும். ஸோ ஜெயலலிதா அவருடைய பிறந்த தினம் அப்படி தான் சரி, ஜெயந்திங்கிறது பொருந்தாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவிச்சுட்டு அதை மாற்றினாலோ திருத்தினாலோ அதுக்கு ஒரு மாற்று கம்மி. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன சொன்னீங்களோ அது அப்படியே நின்னா தான் அதற்கு எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் என்னும் அப்படிங்கிற வச்சிருக்கு. அப்போ நீங்கள் முன்னாடி ஒன்று போடும்போதே அது கருணை தொகையா, உரிமை தொகையா, உதவித்தொகையான்னு முதல்ல முடிவு பண்ணிடணும். நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பியூட்டிஃபுல்லாக டே ஒன்லேயே அது கொண்டு வரும்போதே அது உரிமை தொகை. பெண்கள் நாங்கள் ஏதோ காசாக கொடுக்கல, உதவித்தொகையாக கூட கொடுக்கல, நாங்கள் சொல்லலாம். அது விமர்சனம், அதில் மாட்டிக்கிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கெட்ட பேர் ஆச்சு, வேறு வேறு காரணங்களுக்கு அவர் அமைச்சர் பதவியை திரு பொன்முடி இழந்தாருங்கிற ஒரு விஷயம். ஸோ அது நீங்கள் இழிவாக பேசுனீங்கன்னா தன்மை மாறிடும். அப்போ அதை ஒரு கௌரவமான நிதியாக கொடுக்கணும். நீங்கள் பார்க்கணும், மத்திய அரசில் பாஜக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக 6000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுக்கிறார், 3 தவணைகளாக 2000 ரூபாய். அதை கிசான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது விவசாயிகளுக்கான கௌரவ நிதி, விவசாயிகளை கௌரவப்படுத்தும் நிதின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ விவசாயிகளுக்கு நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக தேங்க்ஃபுல்லாக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்கிற சேவைக்கு நாங்கள் நன்றி கடன் மட்டும் இந்த காசை கொடுக்குறோன்னு கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அதை எழுதி கொடுக்கக்கூடியவர்கள், அதை அந்த ஃப்ரேஸ் பண்ணவங்க, அது எதிர்க்கட்சி தலைவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆனால் ஃபேஸ் பண்ணுவாங்க, 10,000 ரூபா கொடுப்போன்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பா அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். ஆனால் அது எழுதி தர்றவங்களுக்கு அது தெளிவு இருக்கணும். அண்ணா இது கருணை தொகையா, உரிமை தொகையா, உதவித்தொகையா, வேற ஏதாவது தொகை போடலாமான்னு அதில் அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்துருக்கணும். அவங்க இல்லாமல் கருணை தொகைன்னு போட்டாங்க. அந்த ப்ரெஸ் மீட்லேயே அந்த கருணை தொகையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. ப்ரெஸ் மீட்டில் வர மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்த போதே வந்துருச்சு.
அப்போ அது முன்னாடி அதை கொடுத்தவங்க வந்து அதை ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது பாயிண்ட். 3வது என்ன அப்படின்னா, இந்த 10,000 ரூபாங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 5,000 ரூபாயை திமுக அரசு இந்த மாதத்தில் வந்து கொடுத்த உடனே நாங்கள் வந்து அடுத்த மாதங்களுக்கான முன்னாடியே கோடை காலம் வருது சொல்லி கொடுத்தோடனே அது வந்து பெருசாக வந்து அப்படின்னு ஒரு பெரிய டாக் கிரியேட் பண்ணுச்சு. அப்போ அதிமுக வந்து அவங்க 5,000 சொல்கிறாங்களா, நாங்கள் 10,000 அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வந்து 10,000 முதல்ல கொடுக்க முடியுமா சார், என்ன சார் ஓவராலியா சார்னா, 5,000 கொடுத்து நீங்கள் பார்த்துட்டீங்க, அது வந்து ஒரு 6,500 கோடி ரூபா ஒரு மாதத்தில் லாக் ஆச்சு. அப்போ இது வந்து ஒன் டைம் தான் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் மாதம் கொடுப்போம்னு சொல்ல, மாதம் கொடுப்போம்னு நீங்கள் சாத்தியமானு பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய். இன்னும் சொல்ல போனால் வந்து எல்லா குடும்ப அட்டைதாரரும் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 2 கோடி குடும்ப அட்டைதாரர் இப்போ நீங்கள் வந்து இந்த 1000 ரூபா காசு இப்போ வாங்கிட்டு இருக்காங்களே, அது வந்து 1,31,00,000 பேருக்கு தான். அதுவே உங்களுக்கு வந்து 1,304 கோடி ரூபா வந்துருது. இப்போ அதை வந்து 5,000 ஆக்கிட்டு கொடுக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட 6,300 கோடி ரூபா கிட்ட வந்துச்சு. அப்போ தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 கோடி ப்ளஸ். அப்போ வந்து 20,000 கோடி ரூபா ஒரு பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே உள்ள வந்து ஏதோ மாதத்தில் அது வந்து ஒரு பதவி ஏற்கக்கூடிய ஏப்ரலோ மேவோ மற்றதோ வந்து பதவி ஏற்றாள்ன்றார் அந்த இடத்துல வந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அதை வந்து முன்னாடியே சொல்லும்போது வந்து ஓகே வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்புவாங்க. ஏன் நம்புவாங்கன்னா, பீகாரில் கொடுத்துருக்குறாங்க. பீகாரில் இதே என்டிஏ கூட்டணி வந்து நிதிஷ்குமார் தலைமையில் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது அதற்கு முன்கூட்டிய தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வந்து இதே மாதிரி லம்சம்பா போட்டு வச்சுட்டு ஒரு 10,000 ரூபா வந்து போட்டு அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தனால 10,000 ரூபா போட்டாங்க. டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக 5,000 ரூபா போட்டுச்சு. அப்போ தமிழகத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக வந்து இருக்கிறதுனால, தலைமையில் இருக்கிறதுனால அவங்க நான் 10,000 கொடுப்பேன்னு சொல்லி சொல்லும்போது வந்து நம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இட் வில் ஒர்க், அதில் ஒரு குழப்பம் இல்லை. இது சரியான திட்டமா இல்லையாங்கிறது நான் எப்பயுமே என்னோட கருத்தை நான் மாற்றினதே இல்லை. இந்த மாதிரி காசு கொடுக்குறது, அது பாஜக கொடுத்தாலும் அதிமுக கொடுத்தாலும் திமுக கொடுத்தாலும் உருப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திரு கார்த்தி சிதம்பரம் அது ஒரு புதிய பொருளாதார புரட்சி அப்படின்னு ரொம்ப தினமாக நம்புறாரு. பொருளாதார மேதுடைய மகன், அதனால் அதில் ஒரு லாஜிக் இருக்கலாம். பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் ரொம்ப ஒரு வீக்கரான ஒரு பையனை புரிஞ்சுக்கலாம் அதில். ஆனால் இது வந்து நேரடியாக பணம் கொடுப்பதுங்கிறது ஒரு பணப்புழக்கத்தையோ ரொட்டேஷனையோ ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. அது வந்து மக்களை, தமிழர்களை சோம்பேறி ஆகக்கூடிய விஷயம் நினைக்கிறேன். அது டெல்லியில் பாஜக அரசு 2,500 ரூபா கொடுத்தாலும் சரி, பீகாரில் பாஜக கூட்டணி அரசு வந்து 2,000 ரூபா கொடுத்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் கொடுத்தாலும் எந்த கணக்கில் நீங்கள் கொடுத்தாலும் வந்து ஏற்க முடியாதுங்கிறது தான். திமுக கொடுத்தாலும் அதே கணக்கு தான், நாளைக்கு அதிமுக அறிவித்தாலும் அதே தான் அப்படின்னு பார்க்குறோம். பட் வந்து அது வந்து ஒரு ட்ரெண்டாக மாறிச்சு. இந்தியா முழுக்க அது போயிட்டு இருக்கிற பார்க்குறோம். 3வது வந்து இந்த 10,000 ரூபா வந்து ஒரு ஒன் டைமாக நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் போய் நிற்கும். ஆனால் இதை வாக்காளரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்த என்டிஏக்கு இருக்குது. அந்த 10,000 ரூபா அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 10 அறிவிப்புல ஒரு அறிவிப்பாக போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி இவர்கள் அறிவித்த எல்லோருக்கும் வீடு, பட்டியலினத்தவர்களுக்கு தனி குடித்தனம் போனால் வீடு, இது மாதிரியான அறிவிப்புகளை இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேரலை. அப்போ என்டிஏல ஏடிஎம்கேவோ பிஜேபியோ தமாகவோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்னொரு கட்சியில என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் திமுகவையும் கடுமையாக எதிர்க்கலை, நீங்கள் அதிமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையிலும் கொண்டு போய் சேர்க்கலை. அப்போ எப்படி போய் ரீச் ஆகும்? நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை விழுப்புரத்துலையோ விருதுநகர்லையோ விருதாச்சலத்தையோ இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தெரியணும்ல, எடப்பாடி 10,000 ரூபா கொடுக்க போறாராமியா, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 10,000 ரூபா கிடைக்குமாயா அப்படின்னு தெரிஞ்சா தானே அது விவாதமாக மாறும். கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு, கொடுப்பாருன்னு ஒரு கோஷ்டி, கொடுக்க மாட்டார்னு ஒரு கோஷ்டி. அப்போ இது போய் சேரவே இல்லைன்னா, இதை போய் சேருமா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கான பதில். இதற்கு முன்னாடி நீங்கள் 3ஆம் அஸ்திரம்னு போட்டிருக்கீங்க, இது மாதிரி 2 அஸ்திரம் விட்டார்ல, அந்த அஸ்திரம் போய் சேர்ந்துருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த 2 அஸ்திரம் வந்து ஊடகங்களால் விவாதிக்கப்படாது. அது திரு எடப்பாடி பழனிசாமி தெரியும், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார், அது வந்து அவங்க கொண்டு வர மாட்டாங்க. திமுக அரசு 5,000 ரூபா கொடுத்தா அது வந்து பெருசாக ஊடகங்கள் வந்து பயங்கரமாக நாள் முழுக்க போடும். அதிமுக ஒரு அறிவிப்பை அறிவித்தா அது கொண்டு போய் சேர்க்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கணக்கில் சேர்த்தோம்னே, நாங்கள் 2 நியூஸில் ஹெட்லைன்ஸில் சேர்த்தோம்னே, 3ஆம் நியூஸில் நாங்கள் வந்து பிரேக்கில் போட்டோம்னே, 4ஆம் நியூஸில் தூக்கிட்டோம்னே அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அது அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊடகங்கள் போய் சேர்க்காதுங்கும் போது இவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அதிமுகவும் என்டிஏல இருக்கக்கூடிய பிற கட்சி அப்படி சேர்த்துருக்காங்களா அப்படின்னா, முதல் 1 and 2 நீங்கள் சொன்ன அந்த அஸ்திரங்களில் பெண்களுக்கான தொகை இந்த 2,000 ரூபாயாக நான் மாற்றுவோம் அப்படிங்கிறதும், ஆண்களுக்கு இலவசமாக பஸ் வந்து உண்டு அப்படிங்கிறது சொல்கிறதும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறதும், இது மாதிரியான திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குதா அப்படின்னா அதுவே இல்லை. அப்போ 3ஆவதாக எல்லா குடும்ப அட்டைதாரர்களும் கிட்டத்தட்ட 2.25 கோடி, 2 கோடியே இப்போ 10 லட்சம் பேருக்கு மேலே வந்து குடும்ப அட்டை இருக்குங்கிற இடத்துல அத்தனை பேருக்கும் 10,000 ரூபா கொண்டு போய் சேர்ப்போங்கிறத இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ முதல்ல நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தானே அதை நீங்கள் செய்வீங்களா இல்லையானே கேட்பீங்க. நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேனே உங்களுக்கு தெரியாமல் வந்து பாண்டே சார் செய்வார் பண்ண எப்படி சொல்லுங்க, நீங்கள் வந்து நான் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னதே கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தெரியல.
முதல் 2 அஸ்திரங்களே இவர்கள் கொண்டு போய் சேர்த்த மாதிரி எனக்கு தெரியல. 3வது அஸ்திரத்தை சேர்த்தாவது கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவர்களுக்கு பலன் தரும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு வெற்று அறிவிப்பாக இருக்கும். அவங்களுக்கு தெரியல, அறிவிப்பே இருக்குன்னு தெரியாமல் இப்போ எப்படி அந்த அறிவிப்பு வரணும், அதில் ஒரு விவாதம் வரணும், அதற்கு பிறகு எனக்கு ஒரு கன்விக்ஷன் ஏற்படணும். இல்லைப்பா அவங்க சொன்னால் செஞ்சுருவாங்கப்பா, வந்து அம்மா அந்த மாதிரி கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, இவங்க ஆட்சியிலே வந்து பைக் கொடுத்தாங்க, பிரதமர் நரேந்திர மோடி கூட்டு வந்து லேடிஸ்க்கு பைக் கொடுத்தாங்க, அது மாதிரி செஞ்சுருவாங்கப்பா அப்படின்னு ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அங்கே போய் நிற்கும். இவர்கள் அந்த அறிவிப்பையே கொண்டு போய் சேர்க்கல கீழே வரைக்கும். அது ஒரு பெரிய வேக்குவமாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2க்கே வந்து போய் சேரல. அப்போ 3வது அஸ்திரம் ஏவுனா பத்தாது, இலக்கை தாக்கணும்ல. அதுதான் அந்த கேள்வி. அதிமுக 3ஆம் அஸ்திரம் போட்டிங்களே, அது போய் சேருமா அப்படிங்கிறது அவர்கள் அம்புனை எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் எப்படி சேர்க்கிறாங்கிற பொறுத்து இருக்கு. அம்பு போய் சேருமா அப்படின்றத தாண்டி அது வந்து அவங்களோட முயற்சியை பொறுத்தது. முதல்ல அது என்னவா எடுபடும், ஒரு வேலை சேர்ந்துருச்சு, இஃப் கிளாஸோட கேட்கறேன், அது வந்து ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, 2000 ரூபாய் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. மறுபக்கத்துல ஆட்சிக்கு வந்தோடனே 10000 ரூபாய் தர போறோம்னு சொல்றாங்க, 2000 ரூபாயா உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்காக இவர் பயந்தார்களா, இவர்களுக்காக இவர் பயந்தார்களா அப்படின்னு கேள்வி வரும்போது தாவேக்கா வந்துட்டு எங்களுக்காக தான் 2 பேரும், ஒருத்தர் 5000 ஒருத்தர் 10000 அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலில் எது எடுப்படும்? தாவேக்கா தங்களுடைய பங்குக்கு இலவசங்கள் அறிவிக்க போறாங்க. அது வந்து அடுத்து வரப்போகுது. அது வந்து என்னவா வரும், ஏற்கனவே நாங்கள் பைக்கு கொடுப்போம்னாரு, ஏற்கனவே நாங்கள் வீடு கொடுப்போம்னாரு. ஏற்கனவே பைக் அப்படிங்கிறது வந்து அதிமுகவுடைய கடந்த 2021 வரைக்குமான ஆட்சியில் அவங்க வந்து கொடுத்தாங்க, பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க. நம்ம சர்க்கார் படத்தில் இலவசத்தில் எதிர்த்தாரு விஜய். அது அந்த பக்கம் அவர் வந்து அப்புறம் இலவசங்களுக்கு அருண்ராஜ்கிட்ட ஒவ்வொரு முறையும் இந்த பேட்டி கேட்பாங்க. அவர் அந்த தேர்தல் குழு அறிக்கைக்குள்ள இருக்கிறார். அவர் வந்து அது அப்படிம்பாரு. அப்புறம் வந்து இலவசம்னு சொல்லக்கூடாதும்பாரு. அப்புறம் அவருடைய சென்று சேர வேண்டியதும்பாரு. அப்புறம் தலைவர் அறிவிப்பார். ஏன்னா சொன்னா பிரச்சனை ஆயிருமோ, ஏன்னா தலைவர் தான் இருக்கு. அது வந்து ஏடிஎம்கே பாணியில் வந்து ஜெயலலிதா அவர்கள் பாணியில் அந்த பார்ட்டியில் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் எங்கேயுமே ஆட்சியில் வராதவங்க, தேர்தலை சந்திக்காதவங்க, அவங்களுடைய வாக்கு சதவீதமே எவ்வளோன்னு தெரியாதுங்கிறனால அதுக்கான கிரெடிபிலிட்டியோட லேயர் வந்து வேறு. திமுகவில் நீங்கள் ஹானஸ்ட்டாக யோசிச்சிங்கன்னா அந்த கிரெடிபிலிட்டி வேல்யூ வந்து திமுக கூட்டணிக்கு 51 கொடுத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி 49 கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய கிரெடிபிலிட்டி வேல்யூ. ஏன் அப்படின்னா நஷ்டமோ கஷ்டமோ கலைஞர் டிவி அப்படிங்கிற பேரே வந்து நின்றுச்சு. அந்த 14 இன்ச்சு டிவி அவர்கள் இலவசம் கொடுத்த போது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே கொண்டு சேர்த்தாங்க. அதுக்கான டெண்டரை ஓப்பன் பண்ணது, போய் சேர்த்தது, வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கலைஞர் டிவி இல்லாத பணக்கார குடும்பங்கள் கூட நமக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேஷன் கார்டுக்கு பூரா சொன்னாங்க. ஸோ அந்தந்த வீட்டில் வந்து ஒரு டிவி, எனக்கு வந்து டிவி வாங்குறதுக்கான வழி இருக்குது, வக்கு இருக்குன்னா கூட நான் ஒரு டிவி வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு சண்டையை போட்டு வச்சுக்கிடுங்கிறது. அப்புறம் வந்து இந்த மின்சாரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் வந்து ரேஷன் கார்டில் அரிசிங்கிறது எல்லாருமே கண்கூடாக பார்த்தாங்க. 2 ரூபாய்க்கு அரிசி அப்படிங்கிறது கண்கூடாக பார்த்தாங்க. அப்போ அது மெட்டீரியலைஸ் ஆனது வந்து ரேஷன் கார்டு எல்லாருக்குமே ஆனபோது அது வந்து ஒரு ரீச் கொடுத்துச்சு. அப்போ வந்து கலைஞர் வந்து சொன்னால் செஞ்சுருவாங்க. அதை தாண்டி அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தப்போ திரு சிதம்பரம் அவர்கள் கொடுத்த கிரெடிபிலிட்டி, அதுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் கொடுத்தாரு. அவர் ஒரு நிதியமைச்சராக, மத்திய நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த தேர்தலின் கதாநாயகன், அது வந்து திமுக தேர்தல் வரைக்கும் 2006 சொல்லும்போது அது வந்து தட் ரீச் த மாஸ் ஹியூஜ்லி. அதுதான் நான் இங்கே முக்கியமாக சொன்னேன். அப்போ திமுகவுடைய திட்டம் வந்து நேரடியாக கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்குறோம். 1,31,00,000 பெண்கள் மாதந்தோறும் 1000 தகுதியான பெண்களாங்கிறது 2வது கேள்வி. அவர்களே வந்து அதை சொல்லி மாற்றி காரில் வந்து வாங்கிட்டு போனவங்களாம் கொடுத்தாங்கிறது அவங்களுக்கும் தெரியும், எல்லாருமே ஒப்புக்கொள்ளார்கள். ஆனால் வந்து நிற்குதுங்கிறது கண்கூடாக பார்க்குறோம். ஆனால் வந்து ஏடிஎம்கே வந்து அந்த விஷயத்தை பிரச்சார ரீதியாக கொண்டு போய் சேர்க்கல. முதல்ல என்ன, இலவசங்கிறதே ஒரு மாற்று கம்மிங்கிறக்காக நம்ம விலை இல்லான்னு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து பல உருப்படியான திட்டங்களை இலவசமாக செஞ்சுருக்கிறாங்க. அதை அவர்கள் சரியாக ப்ராபகேட் பண்ணல. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடை, பள்ளி மாணவர்களுக்கான செருப்பு, பள்ளி மாணவர்களுக்கான ஜாமெட்ரி பாக்ஸ், பள்ளி மாணவர்களுக்கான சைக்கிள், ஆமாம் பேக் செட்டு, சைக்கிள், பள்ளி மாணவிகளுக்கான சைக்கிள், அது வந்து பெரிய புரட்சி ஏற்படுத்துகிற ஒரு திட்டம். செருப்பும் சைக்கிளும் வந்து பெரிய புரட்சி ஏற்படுத்துறது. அதாவது நடந்து போகும்போது வெயிலில் வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நெடுஞ்சாலைகளில் மாணவர்கள் செருப்பு இல்லாமல் நடந்து போயிட்டு இருந்த காலங்களில் வந்து பட்டியலின மாணவர்களுக்கு, பழங்குடியின மாணவர்களுக்கு அந்த செருப்பை கொண்டு வந்து கொடுத்தாங்க. சைக்கிள் வந்து எல்லாருக்கும் +1 +2 மாணவிகளுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து விரிவடைச்சும் போது அது வந்து பெருசு. ஆனால் அதை கொண்டு போய் சேர்த்தார்களா அப்படின்னா அது வந்து இல்லை. தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக நிறுத்தியதுன்னு எப்போ குற்றச்சாட்டு சொல்றாங்க, இன்னைக்கு சொல்றாங்க. அது நிறுத்தப்பட்ட அன்னைக்கு வருஷம் 2021 நீங்க சண்டை போட்டுருந்தீங்கன்னா அது வந்து பெருசா இருக்கும். அந்த மாதிரி வந்து அம்மா உணவகம் நிறுத்தப்பட்டதுக்கு மட்டும்தான் ட்ரிகர் ஆனாங்க அதிமுக. அதுக்கப்புறம் எதுக்கும் ஆன மாதிரி தெரியல. அம்மா உணவகம் மூடப்படல. சென்னையில ஒரு இடத்துல வந்து இவங்க போஸ்ட் போட்டு, ஆமா அவங்க வந்து சென்னையில வந்து அவங்க வந்து ஒரு இதை வந்து சைதாப்பேட்டில் இருந்ததில் வந்து ஒரு இடத்துல பண்ணாங்க. 2021 ஆட்சிக்கு வந்த உடனே அப்போ கொஞ்சம் ட்ரிகர் ஆச்சு. அப்போ முதலமைச்சர் தலையிட்டு சரி பண்ணி சமாளிச்சு கொண்டு போனாங்க வச்சுக்கோங்க. அப்ப இவர்கள் வந்து தங்களுடைய அறிவிப்புகளை கடுமையாக கொண்டு போய் சேர்க்க
கேட்கல மக்கள்கிட்ட. அதே போல லேப்டாப் திமுக வந்து நிறுத்தியது, இப்போ திடீர்னு இவங்க திட்டம் போல அறிவிக்கிறது. ஆனா அதிமுக கீப்பிங் மம். அதான் அப்போ வந்து இதை வந்து எங்க திட்டத்தை நீங்க காப்பி அடிக்கிறீங்க. நாங்க வந்து தேர்தல் நோக்கம் இல்லாம +1 +2 மாணவர்களுக்கு கொடுத்தோம். நீங்க வாக்கு நோக்கத்தோட நீங்க வந்து கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு என்ன அவங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறதா கொடுக்குறீங்கன்னு ஒரு நெரேட்டிவ். அவர்கள் என்ன நோக்கத்தில் திமுக என்ன நோக்கத்துக்கு கொடுத்து அதே நோக்கத்துக்கு அதிமுக கொடுத்துக்கலாம். அதிமுக புனிதம், திமுக புனிதம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்கள் ஒரு நெரேட்டிவ் சொல்லும்போது கவுண்டர் நெரேட்டிவ். நீங்கள் உங்களுடைய திட்டத்தையும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, அவர்களுடைய திட்டத்துக்கு எதிரான பிரச்சாரத்தையும் கொண்டு போய் சேர்க்கல. நீங்கள் உட்காந்து மக்களாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கல. எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அதனால் வந்து இந்த என்ன தாக்கம் இருக்குன்னா கட்டாயம் இலவசங்களுக்கான ஒரு தாக்கம் இருக்கிறது. அதற்கு ஒரு பெரும் கூட்டம் மக்களில் ஒரு மேஜர் சங்க் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்தா நல்லது தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இயல்பில் நம்ம வந்து அதிகமாக சோம்பேறிகள் ஆகிட்டே போகிறோம். அது குளோபல் ஃபினாமினா ஆகிட்டே போது. அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவர்களுடைய சுய உழைப்பு குறைஞ்சு அப்போ தான் இந்தியர்கள் அங்கே போகிறாங்கன்னு வருது. இந்தியர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கன்னு அப்படி ஒரு பாலிடிக்ஸ் இப்படி நெரேட்டிவ் மாறி கவுண்டர். அதே மாதிரி நீங்கள் இலவச திட்டங்கள் மாறி கொடுக்கும்போது இங்கே உழைப்பு குறைகிறது. நம்ம பார்க்குறோம் வட மாநிலத்தில் இளைஞர்லாம் இங்கே வந்து வேலை பார்க்க நிலைமை ஏற்படுது. நம்மகிட்ட வந்து ஒரு உழைப்பு குறைங்கிற பார்க்குறது கண்ணோட எல்லா தொழிற்சாலையிலும் நீங்கள் கண்ணை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தென்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையோட கொண்டு போய் நம்ம சேர்க்கிறது இல்லை. அதை வந்து ஒரு கடுமையான ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் இல்லை. அந்த நெரேட்டிவ்ல டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவருடைய திட்டத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ வந்து இதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். அதில் வந்து குழப்பமே இல்லை. 10,000 ரூபா திட்டத்துக்கும் தாக்கம் இருக்கும், 5,000 ரூபா விழுந்ததுக்கும் தாக்கம் இருக்கும். இன்னும் பிற வரப்போகிற திமுகவும் இன்னும் வரப்போகுது. நீங்கள் 3ஆம் அஸ்திரம் வந்து ஏடிஎம்கே போட்டீங்க, டிஎம்கே நீங்கள் நிறைய அஸ்திரங்கள் நீங்கள் முதல் நாளே ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டு வச்சிருந்தீங்க. நான் பிரம்மாஸ்திரம் இல்லைன்னு நம்புறேன். அது இன்னும் நிறைய வச்சிருக்காங்க நம்புறேன். ஏன்னா டிஎம்கே வந்து என்னனாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நடந்திருக்காங்க. தேமுதிக உள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? 2021 இருந்த அலையன்ஸே வெற்றி கூட்டணி. 2019 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க, 24 ஜெயிச்சாங்க. வெற்றி கூட்டணிக்கு அப்புறம் எதுக்கு கூடுதல் கூட்டணி? அவங்க பயந்ததே அந்த வெற்றி. அதெல்லாம் திரு விஜய் அவர்கள் வந்து வெற்றினா அவர் வந்து ஒன்று கிளம்பிட்டார். இப்போ கர்த்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து செயல்படுத்துபவர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுக்கப்புறம் தமிழில் நிறையா பயன்படுத்தினாங்க. அது அப்புறம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் அந்த கர்த்தருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால வேறு யாருமே கர்த்தர்கள் பயன்படுத்தல. அண்ணன் விஜய் வந்து எல்லா பூத்தும் வெற்றி பூத்துன்னு டிஎம்கே சொல்லிச்சான். அது வெற்றின்னு வார்த்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து வெற்றி பெற்றான்னு அறிவிச்சாருன்னா அது எங்களுக்கு தான் கொடுக்கணும். வெற்றி பெற்றாங்கிற வார்த்தையை எலெக்ஷன் கமிஷன் எப்படி வந்து மற்ற கட்சி கொடுத்து கொடுவாங்க. அது ரொம்ப ஒரு காமெடியான ஃபைட் வச்சுக்கோங்க. பட் சும்மா ஒரு லாஜிக் விசில் யார் விசில் ஒரு நாள் எங்களுடைய இது யார் வெற்றின்னு சொன்னாலும் வந்து உங்கள் பேர் வெற்றியா அப்போ நீங்கள் தாவேக்கா அப்படின்னு சொன்னால் அது என்ன கணக்கு இருக்குது? அப்படி நீங்கள் வெற்றி பெற்றீங்களா? யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி தானே பெற்றிருக்காரு, வெற்றினா விஜய் அது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப காமெடியான விஷயம். ஓகே, அவர் வந்து அவருடைய கட்சிக்காக செய்கிறார். ஸோ வந்து இந்த 2 பேரோட நெரேட்டிவ் வந்து மக்கள்கிட்ட போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இறங்கும். அதில் ஒரு 2 பொட்டு கூட 51-49 விழுக்காடில் திமுக கூட்டணி முன்னல் நிற்குது. இந்த நெரேட்டிவ் செட்டிங்ஸில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுல டிஎம்கே வந்து சொன்னா செய்வாங்கங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அதிமுக அதிலிருந்து 2 பொட்டு அதிமுக கூட்டணி 2 பொட்டு அவர்களும் அவருடைய கூட்டணியும் அதை சரியாக கொண்டு மக்களும் சேர்ப்பதில் கொஞ்சம் ஒரு குறைபாடு வச்சிருக்கிறாங்க. இது அதை தாண்டி அதோட ட்ரெஷரிக்கான ஒரு பர்டன் நம்ம இரு தரப்பும் வந்து இப்படி அறிவிப்பது. நீ இப்பவே எனக்கு 10.5 லட்சம் கோடி அப்படின்னு போய் நிற்கும் போது 2027 அப்படி வந்து நிற்கும் அப்படின்றப்போ நீங்க சொன்ன இமீடியட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இவங்க அறிவிச்சாலே அது வந்து 20,000 கோடி ஸ்வைப் ஆக போகுது. அதே போல அவங்க அடுத்து 2,000 யார் வந்தாலும் இப்போ 2,000 உறுதியாயிடுச்சு. இப்போ எல்லாரும் ஹாப்பியா இருப்பது எப்படியோ யார் வந்தாலும் 2,000 வரப்போகுது. அதிமுக வருது, திமுக வருது, நமக்கு அக்கௌண்ட்ல 2,000 வரப்போகுது அப்படின்னு வச்சு தேர்தல் நடுவில் வேற வரப்போகுது. அதெல்லாம் அவனால ஹாப்பியா இருக்கு. அப்போ வந்து இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஃபினான்ஷியல் நீங்கள் அந்த 10,000 5,000ங்கிறத விட்டுருவோம். நம்ம 2,000ங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன கணக்கு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கோடி அக்கௌண்ட் கொடுக்காட்ட விட இந்த வெறும் 1.5 கோடிக்கு மட்டுமே 1.30 இவங்க வந்து ஒரு 20 லட்சம் சேர்த்தாங்கன்னா 1.5 கோடி பேருக்கு மட்டுமே கொடுத்தீங்கன்னா 2,000 ஒரு மாதத்துக்கு 3,000 கோடி ரூபா. ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபா. எப்படி போய் நிற்குங்க பாருங்க, எங்கே போய் நிற்குங்க பாருங்க. வருஷம் 30,000 நம்ம பார்க்குறோம். கடன் அதிகமாக நம்ம வந்து அன்றைக்கி வந்து ஒரு இதில் நம்ம டீட்டெயிலாக போட்டோம். நம்ம வந்து இதே மாதிரி 7 சென்ஸில் போட்டோம். பட்ஜெட் அன்னைக்கு சாயந்தரம் அவர்கள் வந்து வாங்கின கடன் எவ்வளவு, அரசு ஊழியர்கள் ஓய்வூதியத்துக்கான போகக்கூடிய இந்த இடம் எவ்வளவு, நம்ம அடைக்கக்கூடிய கடன் எவ்வளோன்னு பார்த்தா வட்டி மட்டுமே ஒரு நாளைக்கு நம்ம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கூடிய தருணத்தில் ஒரு நாள் 7 சென்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுன்னா 200 கோடி ரூபா வட்டி. வெறும் வட்டி மட்டும் 200 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இப்படி வந்து வட்டி மட்டும் கொடுத்தா அசல் எப்போ கொடுக்குறேன்னு பார்க்குறோம். அப்போ வந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறக்கான வாய்ப்பு நம்ம பார்க்குறோம். இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து வரி தள்ளுபடி கொடுக்க வேண்டியிருக்குது தொழில் தோங்குவதற்காக. மக்கள்கிட்ட நீங்கள் வரியை உயர்த்த முடியாத நிலைமை இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நமக்கு வந்து இங்கே பத்திரப்பதிவுன்னு ஒரு வருவாய் இருக்குது, டாஸ்மாக்னு ஒரு வருவாய் இருக்குது, வருவாய்த்துறையிலேருந்து ஒரு வருவாய் இருக்குது. இந்த 3 மேஜர் வருவாய் தவிர வேறு என்ன வாய்ப்பு இருக்குது? நீங்கள் எங்கே வரி ஏற்றினாலும் சண்டை. நீங்கள் சொத்து வரி கொஞ்சம் தான் உயர்த்தினாங்க, ரொம்ப அதிகமாக உயர்த்தல. பால் விலை கொஞ்சம் உயர்த்தினாங்க, பஸ் கட்டணம் உயர்த்தாங்க, எல்லாமே கொஞ்சம் தான் உயர்த்தினாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படும் பொருளாக விவாதிக்க பொருளாக அது எப்படி ஏற்றுவீங்கன்னு இருக்குது. அப்போ எங்கே தான் போய் ஏற்றுவீங்க? அப்போ இவர்கள்
பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படவில்லை 2 கட்சிகளும். அவர்கள் வந்து நம்முடைய ஆட்சிக்கு வந்தால் போதும். நாளைக்கு தாவேக்கா வந்து பேசக்கூடிய தேர்தல் அறிக்கை அதான் வரப்போகுது. நாங்கள் வந்து அவங்க வந்து விலை இல்லா மாதிரி இலவச மாதிரி வேற ஏதோ ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவர்களும் அதான் நம்பி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அறிவிப்புகளா இருக்கும். வெற்றி அறிவிப்புலாம் இல்லாமல் இருந்தால் சரிதான். ஸோ வந்து ஏதோ ஒன்று அவங்க பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவர்கள் எல்லாருமே பொருளாதாரத்தை மேம்படுத்தும் எப்படின்னா இவங்க வந்து இன்டைரக்டாக யோசிக்கிறாங்க. நம்ம கடன் இருந்தால் என்ன, மக்கள் கையில் காசு வருது அப்படின்னு. இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை யார் அடைப்பா? எப்படி அடைப்பீங்க? எப்போ அடைப்பீங்க? அது யார் தலையில் உங்களுக்கு? தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான். திராவிட மாநிலம் சொல்லிக்கிறனால புதுச்சேரி கூட நம்ம பக்கத்தில் வர தமிழ் பேசக்கூடிய மாநிலம் சொல்லிட்டு அண்டை மாநிலங்கள் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எப்போ உங்கள் கடன் ரொம்ப இருக்குது, நீங்கள் திராவிட மாநில அரசாக இருக்கீங்க, வாங்க நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி வர போகிறாங்களா? அப்போ நம்முடைய கடனை நாம மட்டும்தான் அடைக்க வேண்டியிருக்கும். இந்த ஆட்சியோ வரப்போகிற ஆட்சியோ இந்த மாதிரி தான் கொண்டு போய் நிற்கும். அப்போ வந்து இவர்கள் கடனை குறைத்து கொண்டு வரணும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம் நம்ம பலமுறை பார்த்தது போல ஒரு கட்டணம் இல்லாத வந்து ஒரு டபுள் உடனே ஆடக்கூடிய ஒரு வண்டி வேணுமா, நல்ல சொகுசு பஸ் மாதிரி போகக்கூடிய வண்டி வேணுமா, மக்களுடைய தேர்வு என்னவா இருக்குன்னு நம்ம கண்கூடா பார்த்துக்கிறோம். மக்கள் வந்து கூடுதலான ஃபீஸ் இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போறாங்க, மக்கள் கூடுதலான கட்டணம் இருந்தாலும் ஆமணிக்கு போறாங்க. அப்ப நீங்க வந்து என்ன தேவை, அவங்க வந்து நல்ல சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்க. அதை கொடுக்காம நீங்க நான் காசை கொடுக்குறேன் திரும்ப திரும்ப கொண்டு போயிடல ஒரு நியாயம் இருப்பதாக நான் நினைக்கல. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நமக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திரு ஓபிஎஸ் அவர்கள். ஒரு பக்கம் இபிஎஸ், ஒரு பக்கம் எம்கேஎஸ்னு பேசும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் என்னவா போறாரு, அவருடைய முடிவு என்னவா இருக்கிறது, என்ன முடிவில் இருக்கிறார் அப்படின்ற கேள்வி வந்து நிற்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களை அவர் சந்தித்தது, அவர் வந்து இருமுறை சந்தித்தது, அவருடைய ஆதரவு எம்எல்ஏ புகழ்ந்தது, ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களின் ஆசையுடன் சூப்பர் ஆட்சி நடத்துகிறார், திருப்பி வரப்போகிறார் அப்படின்ற தொழிலெல்லாம் பேசியது, மக்களின் கருத்தை தான் அவர் பிரதிபலித்தார், அவங்க தான் வரப்போறாங்க, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அவர் அன்னைக்கு சொன்னது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளில் இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, நிறைய அமித்ஷா அவரிடம் என்னிடம் இப்படி சொன்னாரு, இது எனக்கு சொன்னாரு, அவர் சேருன்னு சொன்னாரு, நான் இப்பயும் சேர தயாரா தான் இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டோம், நான் வேணா மடத்துக்கு வேணா போயிட்டா இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் துறவரம் போயிட்டு அந்த துணியில பேச தயார். இப்பயும் வந்து கட்சி தொடங்காம தான் நான் இருக்கேன், துரோகத்தை சுமந்து கொண்டு நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன முடிவில் இருக்கிறார் ஓபிஎஸ்? எந்த முடிவிலும் இல்லை, அதே குழப்பத்தில் இருக்கிறார். அவர் கட்சியை விட்டு தூக்கப்பட்ட போது எந்த நிலைமையில் இருக்காரோ, எந்த நிலைப்பாடில் இருந்தாலும் அதே நிலைப்பாடில் தான் இருக்கார். ஒரு கான்கிரீட்டான டிசிஷன் எடுக்கலை. அவர் வந்து எந்த பக்கம் போகாமல் திருமதி சசிகலா அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு, திரு டிடிவி தினகரனுடைய பேசி, அதிமுகவில் சேரதற்கான வாய்ப்புகளை பற்றி ஆலோசனை பண்ணி, பிஜேபி கூட பேசி திமுக கூட போகலாமான்னு பார்த்து இப்படி எல்லா பக்கமும் கதவுகளை திறந்து வைத்து எல்லா பக்கமும் வந்து ஒரு குழப்பத்தை நினைச்சிட்டு அவர் வந்து இன்னமும் அதே குழப்பத்தில் இருக்கு. அதனால தான் இவர் கட்சியில் இருந்தால் அத்தனை பேருமே கிளம்பி போயிட்டான்னு பார்க்குறோம். நான் பார்த்துறோம், மனோஜ் பாண்டியன் வந்து இவர் கூட இருந்தார், அவர் வந்து திமுக போய் சேர்ந்தான்னு பார்க்குறோம். ஜேசிடி பிரபார் இவர் கூட இருந்தார், அவர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்தான்னு பார்க்குறோம். நம்ம தர்மர் இவர் கூட இருந்தார் எம்பி, அவர் வந்து அதிமுகவுக்கு திரும்ப போயிட்டான்னு பார்க்குறோம். அப்போ வைத்திலிங்கம் இவர் கூடவே இருந்தார், வளர்ந்து அவருக்காக தான் நான் போனேன்லாம் அவர் சொன்னார், அவர் தான் இதெல்லாம் கேச்சார், அவர் தான் வெளியே போயிட்டார், அவர் வந்து டிஎம்கே கூட போயிட்டார். அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் தனியாக போய் நின்றுட்டு இருக்கார். இப்படி வந்து இவர் கூட இருந்தவர்கள் ஏன் வந்து மாறி போனாங்க? இவருடைய தொண்டர் மீட்பு உரிமை கழகம் வந்து ரொம்ப சரியான திசையில் இயங்குது, தெளிவான பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட நிற்பாங்க எல்லாருமே. ஏடிஎம்கே நாளைக்கு நம்ம கைப்பற்ற போகிறோம், ஏடிஎம்கே நமதாக போகுது அப்படின்னா எல்லாருமே நிற்பாங்கல்ல. அந்த குழப்பம் திரு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்குது. நம்ம பார்த்தோம், திரு டிடிவி அவர்கள் நம்மகிட்ட முதல் முறையாக மனம் திறந்து பேசினார். திரு ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கு தயாராக இருந்தார். அந்த தேதியை நாள் குறித்து நீங்கள் சொல்லுங்கன்னு திரு டிடிவிட்ட கேட்டார். திரு டிடிவி நாள் குறித்து கொடுத்தார். இவரும் வருவதாக இருந்து அன்றைக்கு காலைல சத்தமே காட்டல, என்னங்கிறது தெரியல. அப்போ நம்ம வந்து என்ன செய்வாங்கன்னு யோசிக்கிறோம். அப்போ வந்து நாம் பார்க்குறோம், அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு கிடையாது, அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். திரு இபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். தனி கட்சி தொடங்க மாட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக சொல்லியிருக்கேன். நான் எந்த சூழ்நிலை தனி கட்சி தொடங்க போறது இல்லை, நான் வந்து உறுப்பினர் கூட சேர்க்கலைங்க, நான் தானங்க இந்த அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், தொண்டர் உரிமை மீட்பு தானே சொல்லிட்டு இருக்கேன், நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருந்தார் அப்படின்னா அவர் வந்து நம்ம பலமுறை சொன்ன திரு டிடிவி தினகரன் வந்து அவர் மீது மரியாதை வச்சிருந்தார். நேற்று வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அரசியல் காரணங்களாக விமர்சனம் பண்றாரே தவிர இப்பயும் அவருக்கு பரஸ்பர மரியாதை. அவர் வந்து இவரை வந்து சேர்மன் சொல்ல, இவர் வந்து சார்னு சொல்ல, ரெண்டு பேருமே பரஸ்பர மரியாதையில் ஒரு வரைக்கும் குறைஞ்சல. இப்போ 2-3 நாளா கொஞ்சம் ஒரு அதுல சின்ன ஒரு பங்கம் ஏற்பட்டிருக்கு. நம்ம பார்க்கலாம், அதான் அதுல கொஞ்சம் அது வேண்டியது இல்லை. அண்ணன் டிடிவி அதை ஏன் செய்யறாரு இல்லை, அது வந்து அதை நம்ம இல்லாட்டி நமக்கு ஒரு டைப் இருக்கு அப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நம்ம அது தேவையில்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு குறிப்பிட்டது போல திரு டிடிவி மேலே எப்பயுமே பெரிய மரியாதை வச்சிருக்காரு. அவர் வந்து இந்த தர்மயுத்தம் நடத்தின காலத்தில் கூட எனக்கு அவர் கொடுத்த பேட்டியில் கூட டிடிவி சார் என்கிட்ட பேசினார், டிடிவி சார் என்னை கைப்பிடிச்சு நீங்கள் உட்காருங்க சேர்மன் சொன்னார் அப்படின்னு. அவர் அந்த சாருங்கிற வார்த்தையை மீறி அவர் சொன்னதில்லை. இன்னைக்கு அவர் சொன்ன போல எனக்கும் அது பேச தெரியும், நான் அவர் மேலே மரியாதை உச்சபட்ச மரியாதை வச்சிருக்கேன், பேச மாட்டேன்னு சொல்லி அதே தான் திரு டிடிவியும் கொண்டு போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திரு டிடிவி மேலே வந்து ஓபிஎஸ்க்கு பெரிய மரியாதை இருக்குது,
ஓபிஎஸ் மேலேயும் டிடிவிக்கு பெரிய மாதிரி, அது ரெண்டுமே தெரிஞ்சு. அப்போ ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து இடத்துக்கு போவோம்னா நான் நினைக்கிறேன். அண்ணன் டிடிவி வந்து ஏன் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தார், அவர் என்ன ஸ்ட்ராட்டஜிக்கலாக அது என்ன நிலைப்பாடு எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறார். என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு பெரிய கெட்ட பேர் ஒன்றும் ஆகிப்போச்சு. நான் வந்து கண்கூட நான் வந்து ஒரு 5 நாளில் ட்ராவல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம 7 Sense பார்க்கல. தமிழ்நாடு முழுக்க நான் ட்ராவல் பண்ணும்போது திரு ஸ்டாலின் அவர்களையும் திமுக ஆட்சியும் இவருடைய ஆதரவாளர் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனோ இவரோ புகழ்ந்து பேசியது வந்து அதிமுக காரர்களுக்கும் அதிமுக சிம்பத்தைசர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி. இட் வாஸ் எ ஷாக். அது வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன செஞ்சாலும் எதிர்ப்பாங்க. தர்ம யுத்தம், எதிர்ப்பு, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக். என்ன அவர் இன்னைக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறாருல, அது வந்து ரொம்ப எல்லாருமே நியாயமாக, ஆமாம் அவர் என்னங்க தப்பு செஞ்சார், கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு. அதிமுக அலுவலகம் இவர் போய் இருந்தபோது தாக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க்காக வந்துருச்சு. ஏன்னா அதிமுக அலுவலகம் வந்து இவர்கள்லாம் ஒரு நம்முடைய வழிபாடும் தெய்வம் கோயிலுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து இவங்க தொடர்ந்து அந்த தீய சக்திங்கிற காயினேஜ் இன்னைக்கு திரு விஜய் வரைக்கும் பயன்படுத்தின காயினேஜ் உருவாக்குனது எம்ஜிஆர் அவர்கள், தலைவர்னு அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் கொடுத்தார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து அமரர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த நிலைப்பாட்டிலேருந்து இன்னைக்கு மாறி திரு ஸ்டாலின் அவருடைய திமுக ஆட்சி திரும்ப வரும் அப்படின்னு சொன்னதும், அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசையோடு திரும்ப வரும்னு சொல்லி சொன்னதும், நல்லாட்சி நடத்துகிறாருன்னு திரு ஓபிஎஸ் அவர்களே சொன்னது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆச்சு. அது வந்து அந்த லோயஸ்ட் எவர் ஆஃப் ஓபிஎஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஏடிஎம்கே வாக்காளர்கள், ஏடிஎம்கே சிம்பத்தைசர்கள், சில சமூகங்களை சேர்ந்தவர்கள், அவங்க எல்லாருமே வந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு இனிப்பாருங்க. திரு வைத்திலிங்கம் டிஎம்கே போனது இந்த அதிர்வை ஏற்படுத்தாது. திரு மனோஜ் பாண்டியன் அங்கே போனது அதிர்வை ஏற்படுத்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மைத்ரேயன் அங்கே போயிருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி பலர் அங்கே போயிருக்காங்க. அது யாருமே அதிர்ச்சி. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து வேற ஒரு லேயர். ஏன்னா அம்மா அவர்களாலே 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டார். திருமதி சசிகலா அவர்களால் 3வது முறை முதலமைச்சராக. அப்போ வந்து 3 முறை ஏடிஎம்கே சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் வந்து ஏடிஎம்கே சீஃப் மினிஸ்டர் வந்து டிஎம்கே ஆட்சி சூப்பர்னு சொன்னார்னு அதை வந்து திரு இபிஎஸ் அவர்கள் டிஎம்கே புகழ்வதை விட குறைவானதில்லை. திரு இபிஎஸ் அவர்கள் டிஎம்கே புகழ்ந்தா என்ன ஷாக், என்னங்க அப்படின்னு ஒரு ஷாக். அதே ஷாக் வந்து இங்கே வந்து நிற்கிறேன்னு பார்க்கணும். அது வந்து ஒரு பெரிய குழு. ஆனால் வந்து அவர் வந்து என்ன முடிவெடுக்க இன்னைக்கும் கூட அவர் நான் ரெடியாக இருக்கேன் தான் சொல்லி சொல்கிறார். அப்போ இவர் வந்து திரு டிடிவியோட சேர்ந்துருந்தாருன்னு அங்கே ஒரு அவைத்தலைவர் கௌரவத்தில் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருன்னா அது அலையன்ஸில் இருந்திருப்பாங்க, கூட்டணி வந்திருக்கும், சீட் வந்திருக்கும், கூட இவருக்கும் சேர்த்து கோட்டாவில் கூட சீட் வாங்கியிருப்பாங்க. அது சுமூகமாக போயிருந்திருக்கும். 2026 தேர்தலில் வென்ற பிறகு மற்ற விஷயங்கள் என்ன பண்ணாங்களோ அவங்க பார்த்துக்கலாம். பட் இந்த பக்கம் ஒரு முடிவு, அந்த பக்கம் ஒரு முடிவு, எல்லா பக்கமும் கால் வைக்கும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர் நீக்கப்பட்ட நாளில் எந்த நிலைப்பாடில் இருந்தாரோ அதே நிலைப்பாடில் தான் இருக்குது. குழப்பமான நிலை. குழப்பம் அப்படின்னு இருக்கும்போது அப்பா கூட்டணி, குழப்பம், கரார், கத்தி குத்து, இது மாதிரி எல்லா வார்த்தைகளும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணி போயிட்டு இருக்கு அப்படின்னா அது கை இருக்கும் கூட்டணி. காங்கிரஸ் வந்து ரொம்ப நாளா கூட்டணியில திமுகல ரொம்ப அதிகமாக கேட்டுட்டு 40 சீட் கூட்டணியில் ஆட்சி, ஒரு ராஜ்யசபா இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தினமும் ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் வந்துடும், இன்னொருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா சமீப நாட்களாக அப்படி சைலண்டாக இங்க வந்து கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடன் ஆலோசனை. ஆனால் அந்த கூட்டணி கட்சியோட ஆலோசனை இல்லை, காங்கிரஸ்ன்ற பேரே இல்லை. அந்த 22ஆம் தேதி தொடங்கி இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட் அப்படின்னு எல்லா கட்சியோட பேரும் பட்டியல் இருக்கும்போது காங்கிரஸ் 70 நாட்களாக காத்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் அவர்களுக்கு அந்த நேரம் ஒதுக்கப்படவில்லை. ஆனாலும் திரு கேசி வேணுகோபால் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். போட்டோ கூட வெளியில வரல. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவின் தலைவரான திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கூட்டத்திலேயே இல்லை. என்ன நடக்கிறது அப்படின்ற குழப்பம் நீடிக்கிறது. சில இனிஷியல் பிரின்சிபல் ப்ராமிசஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க வந்து என்னென்ன, காங்கிரஸ் கட்சி அதாவது நாங்கள் வந்து கூட்டணியில் தொடர்வதுங்கிறது முடிவுக்கு வந்துட்டோம். நீங்கள் எங்கள்கிட்ட அதை கேட்டீங்க, கூட்டணியில் தொடரணும் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து தாவேகா பற்றி ஆலோசனை பண்ணோம். டெல்லி ஹைகமாண்ட் பேச்சு எல்லாருக்குமே தெரியும். ராகுல் காந்தியோட விருப்பம் என்னன்னு திருமதி கனிமொழி உட்பட எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பார்த்தாங்க போனாங்க. ஸோ யூ ஆர் அவேர் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு. அப்போ எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு, ராஜ்யசபா சீட்டு, கூடுதல் சட்டமன்ற தொகுதிகள், இது 3 கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த 3ல் எது முடியும் எது முடியாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்பருக்காக வாங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க, அந்த வீடு 10 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வீடை வந்து 2 கோடி ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவில் 10 கோடி ரூபா வீடுங்கிறது உங்களுக்கு 9 கோடி கொடுக்கலாம், 8 கோடி கொடுக்கலாம், ரொம்ப போனால் 7.5 கோடி கொடுக்கலாம். 10 கோடி ரூபா வீடு 2 கோடி ரூபாய் கிடைக்க போகிறதே இல்லை. அப்போ இந்த 3 கோரிக்கைகள் இருக்குங்க அப்படிங்கும்போது நியர்பை உங்களுடைய டெலிவரி ப்ராமிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வந்து நாங்கள் ராஜ்யசபா சீட் கொடுத்துட்றோம், இல்லை நாங்கள் 35 சீட் கொடுத்துட்றோம், இல்லை ஆட்சியில் பங்கு தேர்தலுக்கு பிறகு பேசலாம், இல்லை ஆட்சியில் பங்கு கிடையாது 40 சீட் வாங்கிக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல வரணும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டமாக பேசிக்கலாங்கிறக்காக அவங்க பேசுகிறாங்க. இவங்க என்னென்ன, கிரீஷ் சோடங்கர் வந்து
ஆக்சுவலாக வந்து டிஎம்கே ஃபேவராக தான் பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் நொந்து போய் வந்து அப்பையும் கூட அவர் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல், நாங்கள் எதனால் அவர்கள் கூட்டணி அமைக்கவில்லை, கூட்டணிக்காக கூப்பிடலன்னு தெரில, எதனால் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலன்னு தெரில, நாங்கள் 70 நாளாக காத்து கொண்டிருக்கிறோம், தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், இப்படி தான் சொன்னார் தவிர எகெயின்ஸ்ட் எ வேர்டு டிஎம்கே வந்து பேசவே இல்லை. ஆனால் என்னமோ தெரியல, அவரையும் வந்து அண்ணன் செல்வ பிறந்தங்க ஏதாவது சொன்னாரான்னு தெரியல, அவரையும் வந்து டிஎம்கே லிஸ்ட்டில் வச்சுட்டு வேணுகோபால் அவர் பார்த்தது போல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அமித்ஷாவை சந்தித்த போது தலையில் துண்டு போட்டு போனார், பார்க்கல, ஒளிஞ்சு போனார், அப்படிலாம் நிறையா சொன்னாங்க. திரு கேசி வேணுகோபால் வந்து போய் பார்த்துட்டு ஏன் செய்தியாளர் சந்திக்காமல் போனார், ஏன் வெளியில் வராமல் போனார், ஏன் அதை பற்றி ஃபோட்டோ வரலங்கிற பற்றி பதில் இல்லை. அப்போ இந்த ஊடகங்கள் இதை எப்படி திரும்ப திரும்ப காட்டினாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதை ஏன் இதை பற்றி காட்டவே மாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி. இந்த இடத்துல அந்த 2 விஞ்சு குழப்பங்கள் வருது. அப்போ இந்த இடத்துல திமுக காங்கிரஸ் கட்சியை எப்படி நடத்துது, கை முறுக்குவது யாருன்னா காங்கை முறுக்கிறதா திமுக, கை முறுக்கிறதா காங்கிரஸ், இந்த 2 கேள்வியுமே அங்கே நிற்குது. அப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ்டில், ஒரு செக் மேட் அடிப்பாங்கல்ல, 2மே மேலே நம்ம, அதாவது இவர்களும் வேற எங்கேயும் நகர்த்திட முடியாது, அவர்களும் வேற எங்கேயும் அப்படி நிற்குது. அதாவது வெற்றி தோல்விங்கிற இடத்துக்கு போல 2 பேருமே நகர்த்த முடியாத, காய் நகர்த்த முடியாத ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அதில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால், ஏதாவது பேக் ஸ்டெப் ஒன்று எடுத்தால் தான் வந்து அதை போக முடியும்னு பார்க்குறோம். ஏன்னா 3 கோரிக்கையும் அப்படியே ஏற்றுக்கொண்டால் பலவீனமாயிரும். இப்போ தேமுதிக உள்ள சேர்த்துருக்காங்க, மதிமுக சொந்த சின்னத்தில் போட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க, அறிவாலய வாசலின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் டபுள் டிஜிட்டில் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் முதல்ல கேட்ட கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளே வந்து நிற்குது. அப்போ வந்து இந்த கட்சிகள் எல்லாருமே வெறும் 10 சீட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல, அதுவே வந்து உங்களுக்கு 60-70 சீட்டுக்கு மேலே போயிருது. அப்போ காங்கிரஸ் வேற கூட கொடுக்க வேண்டியிருக்கு, புதுசாக 3 கட்சி உள்ளே வந்துருச்சு. அப்போ திமுக ஏற்கனவே 188 சீட் போட்டிட்ட கட்சி, அப்போ இயல்புலேயே அவங்க 160 சீட்டு கிட்ட குறைக்க நம்ம பலமுறை சொன்ன. அப்ப எவ்வளவு குறைக்கிறது அப்படின்னா பலவீனமாயிருமோன்னு பயப்படுறாங்க. ஏடிஎம்கே வந்து கூட்டணியா வந்து அடிமையா இருந்தாங்க, பல்லக்கு தூக்குறாங்கன்னு சொன்ன கட்சி வந்து அவங்களோட இடத்துல உரிமைப்படியா நிற்கிறாங்களோ, ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்களோ. ஏன்னா கூட்டணி பத்தி யாருமே டிமாண்ட் பண்றதுக்கான சத்தமே காணும். பாஜக வந்து எங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு பேசல, தமாக எங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு பேசல, பாட்டாளி கட்சி எவ்வளவு சீட், யாருமே எவ்வளவு சீட்டு அதுக்கான பேச்சுவார்த்தை இருக்குல்ல. பட் தெர் இஸ் நோ நாய்ஸ், தெர் இஸ் நோ குவாரல், எந்த சண்டையுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆனா இங்க வந்து நாங்க இணக்கமா இருக்கிறோம்னு சொன்ன கூட்டணியில வந்து பிரச்சனை வந்து பார்க்குறோம். அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து மினிமம் கேரண்டியா ஒன்று எதிர்பார்க்குது. திரு கேசி வேணுகோபால் வந்து ராகுல் பிரிகேடுடைய தலைவர்னு பார்க்கணும். ராகுல் காந்திட்ட, சோனியா காந்திட்ட, மல்லிகார்ஜுன கார்கிட்ட 3 பேர் நேரடியாக பேசக்கூடிய ஒரு ஜிலி பண்ணுறோம். மணிசங்கரையரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் நம்ம பார்க்குறோம். அப்போ டாப்பில் அவர் வந்து இருக்கிறாருன்னு பார்க்கணும். இவர் சொல்றது வந்து தலைமையின் குரலாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மாணிக் தாக்கூர் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணீங்க, அதுவே கிடையாது. மாணிக் தாக்கூரே ராகுல் காந்தி குரலை தான் பிரதிபலிச்சா நம்ம கவுண்ட பார்த்தோம். ஸோ இப்போ மாணிக் தாக்கூர் வந்து தன்னுடைய குரலை மாற்றிவிட்டார். கேசி வேணுகோபால் சென்னைக்கு வந்து வட சென்னையில் அந்த யாத்திரைக்கு பிறகு பேசும்போது நாங்கள் கூட்டணி இருக்கோம்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சார் கூட்டணி தொடருதுன்னு ப்ராமிஸ் பண்ணி டிஎம்கே பின்னாடி எங்களுக்கு அவ்வளோதான் வேணும், வா கையெழுத்து போட்டல இப்போ வா பார்த்துருங்கிற இடத்துல நிற்கிறேன். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு ப்ராமிஸை வந்து வேணுகோபால் அவர்கள் வந்துட்டு எங்க ஒரு விஷயம் பேசுங்கன்னு நேரடியாக தலைவர்கிட்ட பேசுகிறார். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை குழுவில் கேசி வேணுகோபாலும் கிடையாது, தமிழக முதலமைச்சரும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து குழு வேற ஒருத்தர் அமைச்சிருக்காங்க, டிஆர் பாலு, துரைமுருகன், அந்த நேரு அப்படின்னு. அப்போ அந்த குழுவில் இல்லாத 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போ என்னென்ன மினிமம் அஷூரன்ஸ் ஒன்று கொடுங்க, அதுக்கப்புறம் குழு பேசிக்கிட்டு மற்ற நமக்கு வந்து இல்லை சார் 30 சீட் கொடுத்துருவோம், ஆட்சியில் பங்கு கொடுத்துருவோம், நம்ம வந்து ராஜ்யசபா கொடுத்துருவோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். நம்ம வந்து நான் டெல்லியில் பேசிட்டு ஓகே இதுக்கு வந்துட்டாங்க, அவங்க வந்து இறங்கி வந்தாங்களே, நம்ம ஒன்று இறங்கி போகலான்னு பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல எங்கே நிற்குது. அதுவே வந்து நான் கேட்டுட்டு சொல்கிறேன், பேசி சொல்கிற மாதிரி வந்தாங்க, அப்படி நிற்குது. அப்போ வந்து இருவருமே ஒரு செக் மேட் நிலைமையில் நிற்கிறாங்க. 2 பேருமே முன்ன பின்ன, யாராவது ஒருத்தர் பின்வாங்கினால் மட்டும்தான் அடுத்த காய் நகர்த்த முடியும். பின்வாங்காதவோ 2 அந்த இடத்துல அப்படியே நிற்கும். அப்படி ஸ்டேல் மேட்டில் தான் நிற்குது நான் பார்க்குறேன். இது எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படும். ஒரு பக்கம் வந்து பல காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் வந்து சொல்றாங்க, ஒரு மாவட்ட அளவில் இருக்கவங்கலாம் நாங்களாம் தாவேகாக்கே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி முணுமுணுப்புகள் கேம்புக்குள்ளேயும் இருக்கு. நம்மளாம் தொலைபேசியில் அடிச்சு கூட பலர்லாம் பேசுறத பார்க்குறோம். ஓப்பனா மைக்கிலே பேசுறவங்கள எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இது வந்து ஒருவேளை கூட்டணி சேர்ந்து போனா கூட உடஞ்ச கண்ணாடி தானா? திமுக ஆட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த 5000 ரூபா கொடுத்த பிறகும் எதிர்பார்ப்புகள் குறைவில்லைன்னு பார்க்குறோம். இது மாதிரி நிறைய ஒரு சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு எட்ஜ் எடுக்க ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி சேலஞ்சு, அந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் ரொம்ப முக்கியமான சேலஞ்சு வந்து இந்த கூட்டணியுடைய ஒற்றுமை. இது வந்து அதிகமான சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணுறவங்க. இப்போ வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லாம் வந்து ஒரு இடத்துல கூட வெல்லலை, ஆனால் எங்களுக்கு கூடுதலான சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க இருக்கிறதே கொடுத்ததே வெல்லலை, கூடுதலான சீட் வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே நாங்கள் வந்து இவ்வளோ கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் 6 கொடுத்தா 2 தான் ஜெயிக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு டபுள் டிஜிட்டில் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து திமுகவில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள், அந்தந்த மாவட்டத்தில் அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள்லாம் இதை வந்து சுமையாக தான் பார்ப்பாங்க. அதிகமான சுமையாக காங்கிரஸை பார்ப்பாங்க. நீங்கள் 2011 நம்ம பார்த்தோம்,
பஞ்சபாண்டவர்களாக போயிட்டு நீங்கள் இந்த 63 நார்மலாக வந்து நின்னீங்க நீங்கள். அப்போ சாரி 63 நார்மலாண்டு பஞ்சபாண்டவர்களாக வந்து நின்னீங்க. அப்போ நீங்கள் அன்றைக்கே உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் இவ்வளோ தான். அப்போ நீங்கள் இப்போ எப்படி கேட்பீங்கிற ஒரு கேள்வி நிற்குது. அப்போ வந்து திரு நேரு போன்றவர்களோ, திரு ராஜகண்ணப்பன் போன்றவர்களோ, திரு ஐ பெரியசாமி போன்றவர்களோ, இது மாதிரி வேலு போன்றவர்களோ, இது மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து லோக்கலில் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கிடச்சி நிற்கும் போது அவர்கள் வந்து உதவுவாருன்னு சொல்ல முடியாது. இதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக காங்கிரஸுக்கு ஒரு உடன்பாடு ஏற்படுது. அப்போ வந்து குறைவான சீட்டு பெற்றிருந்தாலும் மேயர் பதவியோ துணை மேயர் பதவியோ கூட்டணி கட்சி கொடுக்கணும்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அந்த இடங்கள்லாம் திமுக கடுமையான ஸ்டாண்ட் எடுத்துட்டு திமுக தலைமை அதில் தலையிடாமல் அந்தந்த உள்ளூர் மாவட்ட பெருந்தலைகளே வந்து முக்கியத்துவம் எடுத்துட்டு காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற கட்சிகளும் கொடுக்காம வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு பிடி பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து நிற்கிது. இப்போ நம்ம வந்து திருநாவுக்கரசர் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது இந்த பிரச்சனை வந்துச்சு. எங்களுக்கு எவ்வளோ சீட்டுங்கன்னு சொல்லி சொன்னபோது கொடுக்கல. அவங்க கூட்டல இஃப் எம் நாட் 2011 நினைக்கிறேன். அப்போ 2011 தான் நினைக்கிறேன். அப்போ வந்து திருநாவுக்கரசர் இருந்தபோது அவர் வந்து கூட்டணிகள் வந்து அவங்களுக்கு வந்து உள்ளாட்சியில் அவங்களுக்கு கொடுக்கல. அப்போ அவர் வந்து எங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டபோது வந்து ஒன்றுமே பேசல, அந்தந்த மாவட்டங்கள் முடிவு பண்ணிடுவாங்கன்றார். அப்போ திருநாவுக்கரசர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தவர்கள் தனியாக நாங்கள் போட்டிடுவோம்னார். இது வந்து கூட்டணியில் சேராது, இது தனியாக போட்டிடுவோம் சொல்லி எங்களுக்கு மத்தியில் மாநிலத்தில் தொடருது, ஆனால் இங்கே நாங்கள் தொடரலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ இந்த முறை அவர்களுக்கு வந்து மூன்றாவது பெரிய சேலஞ்சாக இந்த ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி இந்த கூட்டணிக்குள்ள உள்ள ஒற்றுமை, இந்த சிங்க்ரனைசேஷன் இருக்குல்ல, ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கிறது. அது அதிமுக பாஜக முன்னாடியே வந்தது மூலமாக ஒன்றாயிருச்சு. திரு ஓபிஎஸ் திரு டிடிவியும் திரு இபிஎஸ் வந்து நாங்கள் ஒரு தாய் பிள்ளைங்க அப்படின்னு ஒரே பிரஸ் மீட் கொடுத்தோன்னே அது கொஞ்சம் ஜெல்லாகி போச்சு. சவுத்தில் எல்லாம் போய் நிற்கிது. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஒன்றா இருக்கோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு டிமாண்டோட இருக்கும்போது இப்போ ஒரு சுற்று பேச்சுவார்த்தை எல்லாருமே போயிடுச்சு. வெளியில் வந்து அறிவாலய வாசலில் பேட்டி கொடுத்த எல்லாருமே நாங்கள் எங்கள் கூட டிமாண்ட் வச்சுருக்கோம்னு சொல்கிறேன். அப்போ இவர்களை பூரா பழசுக்கு சம்மதிக்க வைக்கிறதே ஒரு பெரும்பாடு. ரெண்டுக்கு நடுவில் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நாங்கள் கேட்டது கொடுக்கலன்னா எல்லாருக்குமே வந்து பழைய 6 சீட்டு கொடுக்க முடியாது. ரொம்ப தெளிவு. நம்ம வந்து 2021 எல்லாரும் அடைக்க 6ல் நிப்பாட்டாங்க. இந்த முறை அடைக்க 6 கிடையாதுங்கிற பார்க்கணும். கூடுதலான 2 கட்சிகள் உள்ள வந்து பார்க்கணும். அப்போ இது வந்து கூட்டணியோடைய இந்த ஒற்றுமை, அந்த கெமிஸ்ட்ரி, அது தட் இஸ் கோயிங் டு பி a huge challenge, especially for the காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து டிஎம்கேக்கான ஓட்டோ, டிஎம்கே காங்கிரஸ்க்கான ஓட்டோ எவ்வளோ தூரம் கன்வெர்ட் ஆகுங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். என்னென்ன வகையான நிர்பந்தம் இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்க, பந்தம் இருக்குமா அப்படின்றது மற்றொரு கேள்வியாக இருக்கிறது. கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், நாமும் வழங்கி கொண்டே இருப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.